ஹலோ மக்களே, என்னை மன்னித்து விடுங்கள். எப்போ மேரேஜ் வேற கேக்குறேன் பாரு. யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 5-6 கல்யாணம் பண்ணி வச்சிருப்பானுங்க. ஆனா Feb 19, 2016 எனக்கு ஒரு வாட்டி ஒரே ஒரு பையனோட கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் பேரு பிரவீன் குமார். இப்போ வந்து வேற என்ட்ரிங் நாங்க 50 இயர்க்குள்ள நாங்க வர போறோம். சோ அந்த எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தம்பி. ஸ்பைக்ஸ் ஜெராக்ஸ் போய் பேரை மாத்து. ஸ்பைக்ஸ் ஜெராக்ஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா பாருமா. நான் அழகா இருக்கேன், எனக்கு புரியுது. நான் அழகா போனது ஏன் தப்பு கிடையாது. அண்ட் நான் வந்து பாக்குறதுக்கு ஒரு குழந்தை மாதிரி இருக்கும் போது உனக்கு ஒரு சைல்ட் மேரேஜா அப்படின்லாம் நீங்க யோசிக்க கூடாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸ்டாப் இட் கைஸ். எனக்கு ரொம்ப அப்படியே ஷை வருது. எப்படி பண்றது? உங்க மேரேஜ் போட்டோ எங்களுக்கு காட்டுங்க. பத்மபிரியா என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் போங்க. நான் வேணா என்னோட லிங்க் போடுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி அதுல என்னோட மேரேஜ் போட்டோஸ் ஏதாவது இருக்கும். கல்யாணம் ஆன டைம்ல எடுத்து போட்டோ. டு யூ நோ சம்திங்? என்னோட கல்யாண ஆல்பத்தை நான் இன்னும் ரெடியே பண்ணல. இன்னும் 5 வருஷம் ஆகுது. எப்போ என்னோட கல்யாணம் ஆக்சுவலி நான் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பட் நான் இன்னும் அதை வந்து தனியா எடுத்து போடவே இல்லை. சீக்கிரமாவே அதையும் பண்றேன். பண்ணிட்டு தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங். This is not my chain. This is a thali. This is வந்து எங்களோட மகாராஷ்டிரா கனடா ஸ்டைல்ல நாங்க இதுதான் தாலின்னு சொல்லுவோம். இது பேரு இது 2 பட்லா. சோ இதுக்கு 2 பட்லான்னு சொல்லுவாங்க. இது தாலி. இது ஆக்சுவலி சோ இது வந்து மோஸ்ட்லி எப்பவுமே போட்டுட்டு இருக்கிற ஒரு செயின் இதுவா தான் இருக்கும். ப்ராப்பரா ஒரு தாலி. அதுக்கு என்ன 4-5 தாலி வச்சிருக்கேன்லாம் கேட்க கூடாது. இது வந்து சில்வர்ல எடுத்த ஒரு தாலி. So this is my தாலி. Thank you very much. Thank you. Vicky VJ, marry me. What is this? What you're telling like this? I can't marry you, Vicky. Okay? I'm already married. Don't do like this. Shy is coming for me. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது செய்யணும். யாரு என்ன சொல்றாங்க, அவங்களோட ஒப்பீனியன் என்ன, இவனோட ஒப்பீனியன் என்ன, இவன் சொன்னா அதை தப்பா நினைச்சுப்பாளா, அவ அதை தப்பா நினைச்சுப்பாளா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா நம்மளால லைஃப்ல வாழவே முடியாது. நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ, நம்மளுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யணும். ஃபர்ஸ்ட் அது நான் செய்வேன். யாரோட மனசாட்சிக்கு விரோதமா, யாரையும் ஹர்ட் பண்ணாம, யாருக்கும் கெடுதல் நினைக்காம நீங்க வாழ்ந்துட்டீங்கனாலே ஃபர்ஸ்ட் யூ ஸ்டார்ட் லைக்கிங் யுவர்செல்ஃப். வை சோ மச் லவ்? வை தெரியல, எனக்கு தெரியல. ஏதோ ஒரு ஜன்மத்துல இல்ல ஏதோ நம்ம இப்ப கூட ஏதோ கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் நீங்க எல்லாரும் இவ்வளவு லவ் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு feeling. So thank you so much. Thank you. I don't know but I can only promise that I will keep entertaining you guys. எவ்வளோ முடியுமோ, எனக்குள்ள எவ்வளோ தெம்பு இருக்கோ, இந்த வாய் எவ்வளவு நாள் வேலை செய்யுமோ அவ்வளோ நாள் நான் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துக்கினே இருக்கிறேன். ஓகேவா? வாட் இஸ் யுவர் ஏஜ் அக்கா? 92 born என்ன ஏஜா இருக்கும் கால்குலேட் பண்ணிக்கோ. அதுதான் நானு. அக்கா உங்களோட வெட்டிங் ஆல்பம் போடுங்க. போட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் என் வெட்டிங் ஆல்பம் வீட்ல போடணும். அது போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். கண்டிப்பா போட்டு காட்டுறேன். ஓகே? Say about your tattoo. I told you these are some of my tattoos which I have. This is என்ன பிரவீன்க்கு எனக்கும் போட்டது. இது வந்து என்னோட டாகிக்காக போட்டது. அப்புறம் கால் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னு போட்டது. இது எனக்காக போட்டது. இந்த மாதிரி நிறைய இருக்குமா. ஓகே? அது வந்து எனக்கு பிடிக்கும். எனக்கு டாட்டூஸ்னா பிடிக்கும். I'm crazy. என் வீட்டை திட்டுவாங்க. அதெல்லாம் திட்டி இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே பொண்ணு தானே, ஏத்து தானே ஆகணும். வேற என்ன சாய்ஸ் இல்லை, உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. இதுதான் இந்த மாதிரி டாட்டூஸ். இன்னமும் போடுவேன் நிறைய டாட்டூஸ். எனக்கு ஏதாவது தோணுதுன்னா திடீர்னு நான் போய் போட்டுப்பேன். அப்படிதான் நான். சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் யோர் டைம் அண்ட் இந்த லைவ் வந்து என்னோட இந்த ஒரு டைம் என்ன இன்னும் ஸ்பெஷல் ஆக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஆல். டேக் கேர். நீங்க ஹாப்பியா இருக்கணும். உங்க சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஹாப்பியா வச்சுக்கணும். சேஃபா இருங்க. இதே மாதிரி மீட் பண்ணிட்டே இருக்கலாம், லவ் பண்ணிட்டே இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம். ஓகே? தேங்க்யூ சோ மச் ஃபார் யோர் டைம் அண்ட் தேங்க்யூ சோ மச் எனக்காக இவ்வளவு டைம் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ ஆல். பை பை.